நீ ஒரு கிதியோனாய் மாறி நீ எதிர்த்து போராட ஆரம்பித்தால் வெற்றி உன் கைவசமாகும். நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சில ஆரம்பத்தில் போராடுவோம், அடுத்து நம்ம மைண்ட் செட் அதுக்கு ஏற்றாற் போல நம்மளை அடாப்ட் பண்ணுகிறோம். பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். 38 வருட வியாதியஸ்தை முதல்ல என்ன செஞ்சிட்டான்னா, குளத்துல இறங்கணும், சுகம் பெறணும்னு அவன் ஆசைப்பட்டான். ஆரம்பத்தில் துடிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா சுகம் பெறதை பார்த்துட்டு கொஞ்சம் வருஷம் ஆன உடனே இவன் என்ன செஞ்சிட்டான்னா, அதுக்கு அந்த வியாதியோடு வாழ்வதற்கும் பெதஸ்தா குளத்தண்டையில் இருப்பதற்கு தன் வாழ்க்கை அடாப்ட் பண்ணிட்டான். இனி என்ன, சாகிற வரைக்கும் இந்த குளத்தண்டையில் இருந்து என்ன செய்ய வேண்டியதான், வாழ்ந்து சாகணும். அவனுக்கு இனி சுகமாகணும், எழும்பி நடக்கின்ற விருப்பம் கிடையாது. அவன் லைஃபை அடாப்ட் பண்ணிட்டான். அது கூட ஆனா கர்த்தர் இப்ப கேட்கிறாரு, எடா நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று நீ என்ன செய்யறாயா, விரும்புறாய். அந்த பர்த்திமை குருடன் அவன் என்ன செஞ்சான், அவன் அடாப்ட் பண்ணல. அவன் சுகம் பண்ற காரணம், அவன் என்ன செஞ்சான்னா எல்லா இடத்துலயும் பிச்சை கேட்டான். ஆனா இயேசுட்ட வருமா மட்டும் பிச்சை கேட்கல, அவன் பார்வை கேட்டான். அப்ப அவன் என்ன நான் பிறந்ததுலண்டே குருடன், இனி சாகிற வரைக்கும் அப்படியே குருடனாய் வாழ்ந்து மறிப்போம் அப்படின்னு அவன் விரும்பல. நான் பிறந்தது குருடனா இருக்கலாம், நான் எடுக்கிற தொழில் பிச்சையா இருக்கலாம், ஆனா ஒருத்தரை நான் சந்திக்கிறேன், அவர் இயேசு. அவர்கிட்ட போனா நான் சாகிற வரைக்கும் குருடனா வாழ அவர் அனுமதிக்க மாட்டாரு, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு அவன் தீர்மானம் எடுத்து அதற்காக போராடினான். அந்நேரமே அவன் பார்வையடைந்தான். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் கொஞ்சம் போராடுவோம், முயற்சி எடுப்போம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா அதுக்கு ஏற்றாற் போல நம்மளை அடாப்ட் பண்ணிடுவோம். நோ நோ, இந்த உலகத்தில் இப்படி கடன் வாங்கி தான் காலத்தை கடத்தணும், இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இனியெல்லாம் இப்படி போனாதான் நோ. போராடி பாருங்கள், வெற்றி கைவசமாய் திரும்பும். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் வைப்பாராக. இந்த கிதியோனும் இவங்களை போல ஒரு குகைக்குள்ளையும் ஒரு மலைக்குள்ளம் போய் அப்பா என் ஜீவனை பாதுகாத்தீர நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தான நிலைமை என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்களா? ஆனா எவன் இருக்கட்டும், ஆனா இவன் என்ன, என்னால முடியாது, என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. மீதியானியர் எங்களுடைய தானியத்தை அறுவடை செய்வதை அவன் வெட்டுக்கிளியே போல இல்லை, எப்படி வந்தாலும் சரி அதை கொண்டு போவதை என்னால ஏத்துக்க முடியாது. போராடினான், அவனை கொண்டுதான் மீதியானியரை கர்த்தர் முறியடித்தார்.